Hello students, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் that is theory of coordination compounds. நம்ம ஏற்கனவே coordination chemistry டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக் ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அப்படினா coordination compounds புரிஞ்சிக்கிறதுக்காக கண்டிப்பா இந்த தியரியை நம்ம படிச்சிருக்கணும். இத படிச்சிட்டா coordination compoundனா என்ன, அதுல எப்படி chemical bonding இருக்கு அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெயினா வெர்னர்ஸ் தியரியை படிக்க போறோம். So என்னென்ன தியரிஸ் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு அப்படினா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யார் ட்ரை பண்ணது அப்படினா வெர்னர் தான் ட்ரை பண்ணார். அதனால தான் அவர் என்ன சொல்றாங்க அப்படினா ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படினு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிஷனலாக நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா வேலன்ஸ் பாண்ட் தியரி. இதை சிம்பிளா எப்படி சொல்லுவாங்க அப்படினா விபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, வேலன்ஸ் பாண்ட் தியரி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய குறைகளை தான் இது சரி பண்ணுது. அதுக்கு அடுத்ததா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, அதை சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம புக்கில் இருக்குது. இந்த 3 தியரியுமே நம்ம படிக்க போகிறோம். இது 3மே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. வெர்னர்ஸ் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வெர்னர்ஸ் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை படிப்போம். அதுக்கப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரி படிப்போம். இந்த வெர்னர் இருக்கார்ல, ஆல்ஃப்ரட் வெர்னர், இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அனலைஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த COCl3 இருக்குல்ல, COCl3யும் அமோனியாவோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாரு. இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்டை பார்க்குறாரு. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. என்னென்ன கலர் அப்படின்னா, இந்த COCl3 NH3யோட ரியாக்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு கலராக இருக்குது. ஒன்று எல்லோ கலராக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பிள் கலராக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, இல்லைன்னா வயலட் கலராக இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒரு கலர் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரே காம்ப்ளெக்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா COCl3 6 டைம்ஸ் தான் NH3 ரியாக்ட் பண்ணியிருக்கு, அதனால இது எல்லோ கலராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் தான் NH3 இருக்குது, அது பர்பிள் கலராக இருக்குது. இந்த COCl3ல 4 டைம்ஸ் NH3 இருக்குது, இது சில சமயத்தில் க்ரீன் கலராகவும் சில சமயத்தில் வயலட் கலராகவும் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், குளோரைட் அயான்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வர் குளோரைடு ஒயிட் பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே Naக்கு ப்ளஸ் வரும், Clக்கு மைனஸ், இதில் பார்த்தீங்கன்னா Ag ப்ளஸ்ஸு, NO3 மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா AgCl நமக்கு பிரிசிபிடேட்டாக வந்துடும். அது ஒயிட் கலர் பிரிசிபிடேட். அவர் என்ன செய்கிறாரு, இதில் Cl வந்து ஃப்ரீயாக இருக்கா ஃப்ரீயாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, வேறு டெஸ்ட் டியூப்பில், டிஃப்ரெண்ட் டெஸ்ட் டியூப்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ், செகண்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ், தேர்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ். ஸோ 3 டெஸ்ட் டியூப் அவருக்கு தேவைப்படுது. 3 டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 விதமான காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் சில்வர் நைட்ரேட் எடுத்து ஊற்றுறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 Cl மைனஸ் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கு. அதனால் 3 டைம் சில்வர் நைட்ரேட் ரியாக்ட் பண்ணி 3 விதமான AgCl ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும் இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில். அதே டெஸ்ட்டை செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் செய்யும் போது 2 டைம்ஸ் தான் வருது. இது AgCl, 2 டைம் தான் ப்ரிசிபிட் ஆகும் AgCl. இதில் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் ப்ரிசிபிடேட் ஆகுது, இது AgCl. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, இதில் ஏன் 3 டைம்ஸ் AgCl வருது, இதில் ஏன் 2 டைம்ஸ் AgCl வருது, இதில் ஏன் 1 டைம் AgCl வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இண்டிகேட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதெல்லாம் வருதோ அதை தனியாக பிரிக்க முடியாது. இதை தவிர வெளியில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா 3 Cl ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கு. அப்போனா அந்த 3 Clலும் கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கணும். Cl 3யாக இருக்குது. அதனால தான் அது என்ன பண்ணுது, ஈஸியாக Cl மைனஸாக வருது. அந்த Cl மைனஸ் இந்த Ag ப்ளஸோட கம்பைன் ஆகி ஈஸியாக AgCl வெளியில் வந்துடுது. ஸோ இதை அவர் அனலைசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு தியரியை கொடுக்குறாரு. அதுதான் வெர்னர்ஸ் பாஸ்ட்லேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரியை படிப்போம். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருதுல்ல, அதனுடைய பிஹேவியரை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுதான் நமக்கு பாஸ்ட்லேட்ஸாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அவர் சொல்கிற மாதிரி எலமெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே யாரை மீன் பண்ணுது அப்படின்னா மெட்டல். அந்த மெட்டல் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்கிறோம். So most of the elements has 2 types of valence. Valence அப்படின்றது பழைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா வேலன்சின்னு கொடுத்துருப்போம். இங்கே இந்த டெக்ஸ்ட் புக்கில் வேலன்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு டைப்புக்கு பேர் ப்ரைமரி வேலன்ஸ்,
இன்னொன்று பேர் செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேலன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னா அது ஏற்படுத்துகிற கெமிக்கல் பாண்டிங், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மெட்டல் எத்தனை கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணுது அதை தான் படிக்க போகிறோம். அதை தான் வேலன்ஸை நீங்கள் மீன் பண்ணுது. ஆனால் இங்கே 2 விதமான வேலன்ஸ் அப்படின்றத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை மாடர்ன் டெர்மினாலஜியில் இந்த பிரைமரி வேலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மெட்டல் எப்போல்லாம் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதோ அப்போல்லாம் என்னவா மாறும் அப்படின்னா மெட்டல் பாசிட்டிவ் அயானாகவும் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி அந்த ப்ளஸ் சார்ஜை அக்வயர் பண்ணியிருக்கு, அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் அயான் இல்லைனா மெட்டல் ஆட்டம். சில சமயத்தில் நியூட்ரலாகவும் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் நியூட்ரல், ஜீரோன்னு சொல்லணும். அதாவது எலக்ட்ரானே லாஸ் ஆகிருக்காது, வெறும் மெட்டல் மட்டும் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது சரியாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நியூட்ரல் ஆட்டம் அதுவும் சொல்லலாம், அதுவும் கரெக்ட். அடுத்து செகண்டரி வேலன்ஸ் அதாவது அப்படின்னா என்ன மீனிங்னா இவர் சொல்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லைன்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம். அது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா 2 விதமான வேலன்ஸ் இருக்குது. ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்றதும் செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றதும் யார் மீன் பண்ணுது அப்படின்னா அது ஒரே ஒரு ஆள், தட் இஸ் மெட்டல் அயான் இல்லைன்னா மெட்டல் ஆட்டம். இதை மீன் பண்ணு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மெட்டல். அந்த மெட்டலுக்கு 2 விதமான வேலன்ஸ். ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்றது மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றது மெட்டலோட கோஆர்டினேஷன் நம்பர். இந்த கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, அது ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்காங்க, அது அடுத்தது படிப்போம். இப்போ ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மெட்டலுக்கு, அது என்ன அப்படின்னா அந்த மெட்டல் எவ்வளோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் எங்கெல்லாம் லாஸ் ஆகுதோ அப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ப்ரைமரி வேலன்ஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் இருக்கும், சில கேசஸ் தான் ஜீரோ. இப்போ தான் நான் சொன்னேன், சில இடத்துல மெட்டலுக்கு நியூட்ரலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் மெட்டல் ஏதாவது ஒரு சார்ஜ்டு அயானாக இருக்கும். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே N+ன்னு போட்டுக்கிறேன், அது 2+ஆக இருக்கலாம், 3+ஆக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது ப்ளஸ் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யார் தேவை, மைனஸ் தேவை. ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் நான் சொல்ல வரேன். ப்ரைமரி வேலன்ஸ் இஸ் த பாசிட்டிவ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அண்ட் ஜீரோ இன் சர்டைன் கேசஸ் அண்ட் தே சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண பேலன்ஸ் பண்ண நமக்கு என்ன தேவை, நெகட்டிவ் அயான்ஸ் தேவை. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ப்ளஸ்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு மைனஸ் வேணும். ஸோ ப்ரைமரி வேலன்ஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், COCl3 6NH3ன்னு இருக்குது. இதில் ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்றது இந்த CO தான். இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 3+. இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இதை சரி பண்ணணும்னா எனக்கு மைனஸ் வேணும். இது 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3 டைம்ஸ் Cl மைனஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு Clக்கும் ஒரு மைனஸ் தான் வரும். ஸோ 3 Cl இருக்கிறதுனால 3 டைம்ஸ் ப்ளஸ்ஸு 3 டைம்ஸ் மைனஸ் மியூச்சுவலாக பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி வேலன்ஸ்னால் என்ன, செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றது அது ஒரு ஜஸ்ட் நம்பர், அது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. செகண்டரி வேலன்ஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். சில சமயத்தில் நியூட்ரல் மாலிகூல்ஸ், சம்டைம்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸும் வரும், இல்லைன்னா இதெல்லாம் கலந்து வரும், காம்பினேஷன் ஆஃப் தீஸ். ஸோ செகண்டரி வேலன்ஸ் வந்து ஒரு நம்பர், அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு யார் தேவை அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸும் தேவைப்படுது, சில சமயத்தில் நியூட்ரலும் தேவைப்படுது. நியூட்ரல் மாலிகூல்ஸ் லைக் வாட்டர் இல்லைன்னா CO அந்த மாதிரி நியூட்ரல் மாலிகூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பாசிட்டிவ் அயான்ஸும் தேவைப்படுது. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் அதே நான் எடுத்துக்கிறேன், COCl3 6NH3 எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் CO அப்படின்றது 6. இந்த ஏன் ஒரே காம்ப்ளெக்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை தான் எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால் இதை தான் நம்ம எக்ஸாம்பிள் எழுதணும். இந்த 6 நம்பர் இருக்குல்ல, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது யார் அப்படின்னா 6 நியூட்ரல் NH3. இது அம்மைன் அப்படின்னு சொல்லணும் இந்த லெசனில். அது அந்த நாமன்கிளேச்சர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும், இது ஏன் அம்மைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ரூல். அடுத்த இன்னொரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, COCl3 5NH3. இதில் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது தான் கோஆர்டினேஷன் நம்பர். இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நியூட்ரல் மாலிகூல் NH3. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிரைமரி வேலன்ஸ்னா என்ன, செகண்டரி வேலன்ஸ்னா என்ன, பிரைமரி வேலன்ஸை யார் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, செகண்டரி வேலன்ஸை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அக்கார்டிங் டு வெர்னர் there are two spheres of attraction around a metal atom. ஒரு மெட்டலை சுற்றி 2 விதமான ஸ்பியர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்ம ஒரு பிக்சர் பார்த்தோன்னா நல்லா புரியும். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இது ஒரு சென்ட்ரல் மெட்டல், CO ஒரு சென்ட்ரல் மெட்டல். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது ஒரு ஸ்பியர், இதை இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சுற்றி வெளியில் ஒரு ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுக்கு பேர் செகண்ட் ஸ்பியர்னு சொல்லணும், அதான் அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர் 2 விதமான ஸ்பியர் இருக்குது ஒவ்வொரு மெட்டலை சுற்றி. அதை தான் அந்த பாயிண்டில் நம்ம சொல்ல வரோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியும். இன்னர் ஸ்பியர் அப்படின்றது ஒரு மெட்டலை சுற்றி இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியர் என்றது 2வது இருக்கிற ஸ்பியர். ஸோ ஒரு மெட்டலை சுற்றி 2 விதமான ஸ்பியர் இருக்குது. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர்னு சொல்கிறாரு. இந்த இன்னர் ஸ்பியர்னு சொல்கிறாரு இல்லையா, இந்த இன்னர் ஸ்பியருக்குள்ளே இருக்கிற அயான்ஸ் நான் அயனைசபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், அது அவ்வளோ சீக்கிரம் அயான்ஸாக தனியாக பிரிய முடியாது. அதை தான் முன்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் சொன்னேன், ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அயான்ஸ் இருக்குது அப்படின்னா அது வெளியில் பிரிக்க முடியாது. சப்போஸ் வெளியில் எனக்கு அயான்ஸ் இருக்குது, Cl3 இருக்குது, இதை ஈஸியாக பிரிச்சிடலாம். உள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கிற அயான்ஸை ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது தனி. இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கிறது தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். காம்ப்ளெக்ஸ் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அயானைசேஷன் ஸ்பியர், இல்லைன்னா அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு மெட்டலுக்கும் 2 விதமான ஸ்பியர் இருக்குன்னு சொல்கிறார். எப்படி முன்ன ஒவ்வொரு மெட்டலுக்கும் 2 வேலன்ஸ் இருக்கும், அதே மாதிரி 2 விதமான ஸ்பியர், இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர். ஸோ அதான் அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க. திரும்ப அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ குரூப்ஸ் ப்ரெசன்ட் இன் இன்னர் ஸ்பியர் ஆர் ஃபர்ம்லி ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். உள்ளே இருக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும் அட்ராக்ஷன் மெட்டலுக்கும் லிகான்ஸுக்கும். இதே வெளியில் இருக்குது பார்த்தியா அவுட்டர் ஸ்பியரில், அது வந்து கொஞ்சம் லூஸ்லி தான் பேக் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து ஈஸியாக இந்த Cl பிரித்து எடுக்கலாம், Cl மைனஸாக வெளியில் வந்துடும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே இருக்குது பார்த்தியா, அது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிரிக்கவே முடியாது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு செப்பரேட் பை டிசால்விங் த காம்ப்ளெக்ஸ் இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட். சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ப்ரைமரி வேலன்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த பாயிண்ட், அது வந்து நான் டைரக்ஷனல். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அது எங்கே வேணாலும் இருக்கும். இந்த Cl வெளியில் இருக்குது பார்த்தியா அவுட் சைடு த காம்ப்ளெக்ஸ், இந்த Cl3 அது எங்கே வேணாலும் இருக்கும் மெட்டலை சுற்றி. இப்போ மெட்டல் இதுதான் வச்சுக்கோங்களேன். லிகாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும் லிகாண்ட் நம்பர் 2, இங்கே இருக்கும் லிகாண்ட் நம்பர் 3, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிகாண்ட் நம்பர் 4 இருக்கும். ஆனால் 5ம் 6ம் மேலே டாப்பில் ஒன்று, கீழே பாட்டத்தில் ஒன்று இருக்கும், 5ம் 6ம். இதுக்கு பேர் லிகான்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து செகண்டரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது. இப்போ ப்ரைமரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு நான் டைரக்ஷனல் மீனிங் என்ன அப்படின்னா இந்த வெளியில் இருக்க பற்றிய Cl3 அதுதான் ப்ரைமரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது எங்கே வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் எனக்கு இங்கே பிடிக்குதுன்னா நான் இங்கே கூட போட்டுக்கலாம் அந்த Cl, இந்த இன்னொரு Cl இந்த சைடு கூட ஆப்போசிட்டில் கூட போட்டுக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் அந்த Cl இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் டைரக்ஷனல்னு சொல்கிறோம். அதுவும் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றது டைரக்ஷனல் நேச்சர், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும் பாருங்கள். அதனால தான் L1, L2, L3, L4, L5, L6 எல்லாம் கரெக்டாக அந்த பொசிஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ அது அந்தந்த பொசிஷனில் தான் இருக்கும். அந்த பொசிஷனில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் தே ஆர் டைரக்ஷனல். டைரக்ஷனால் எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறது. நான் டைரக்ஷனல் அப்படின்னா எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம், அதுக்கு பொசிஷனே கிடையாது, அதான் அதுக்கு மீனிங். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரி, அதனுடைய ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் இல்லைன்னா லிகான்ஸ் அதை பொறுத்து தான் இருக்குது. விச் சாட்டிஸ்ஃபை செகண்டரி வேலன்ஸ், அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், we can determine geometry very easily. Now let's see that picture to understand better about the same point. Inner sphere na enna, outer sphere na enna, அதே மாதிரி நான் டைரக்ஷனாக என்ன, டைரக்ஷனாக என்ன, அதுக்கு மீனிங்கை நம்ம திரும்ப அந்த பிக்சரை பார்த்தோன்னா நல்லா புரியும். See this picture now, you can understand better. மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியும் இருக்குது, செகண்டரி வேலன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு மெட்டலுக்கு செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு 6ன்னு வச்சுக்கோங்களேன். 6 அப்படின்னா அது வந்து ஆக்டாஹெட்ரல்னு சொல்லணும். ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயர் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 4 கார்னர்லேயும் 4 லிகாண்ட் இருக்கும். இதெல்லாம் ஒரே பிளேனில் இருக்குது. டாப்பில் ஒன்று இருக்கும், கீழே பாட்டத்தில் ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன் இப்போது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. இதில் நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னையே சொன்ன மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 4 ஒரே பிளேனில் இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சொல்கிறோம். 6 பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா லிகான்ஸ் இருக்குது. இந்த சென்ட்ரலில் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் அயான் இருக்கும். அதுதான் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ சென்ட்ரல் மெட்டல் அயான் ப்ரெசென்ட் அட் த சென்டர் ஆஃப் த திஸ் 6 கோஆர்டினேஷன் பொசிஷன் ஆர் 6 கோஆர்டினேஷன் லிகான்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தான் நான் உங்களுக்கு டயக்ராமில் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். 4 இருக்குது பாருங்கள், 1 2 3 4. மேலே டாப்பில் ஒன்று இருக்குது, கீழே பாட்டத்தில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தெரியாது இது வந்து ஆக்டாஹெட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டாஹெட்ரலை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும், 4 வந்து ஒரே பிளேனில் இருக்கும், ஒன்று மேலேயும் இன்னொன்று பாட்டத்துலேயும் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 ஒரே பிளேனில் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இந்த வியூவில் தான் பார்க்குறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ட்ரா பண்ணும்போது 1 டைமென்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். அடுத்ததாக செகண்டரி வேலன்ஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா அது மேபி டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாமெட்ரியெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம், வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பெட்டராக படிக்க போகிறோம். இங்கே வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர்னு சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள். இப்போ இதே காம்ப்ளெக்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்ன காம்ப்ளெக்ஸ் COCl3 NH3 பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம்ஸ். இந்த NH3 அப்படின்றது எங்கே இருக்குது, இன்னர் ஸ்பியரில் இருக்குது. இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த பிளாக் கலருக்கு இன்னர் ஸ்பியரில் இருக்குது, CO பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாலிடாக போட்டிருக்கேன். இந்த 6 NH3யுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் போடணும், ஹைட்ரஜன் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி போடக்கூடாது. நைட்ரஜன் தான் CO பாண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த 3 Cl இருக்குல்ல, அது வந்து வெளியில் இருக்குது. அதாவது இந்த ப்ளூ கலர் ரீஜன் இருக்குல்ல, அங்கே இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாலிட் லைன்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி வேலன்ஸ் சொல்லணும். டாட்டட் லைனில் இருக்கிறது ப்ரைமரி வேலன்ஸ்ன்னு சொல்லணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்றது மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர், அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அது சரி பண்ணணும்னா நமக்கு நெகட்டிவான அயான்ஸ் தேவை. அது ப்ரைமரி வேலன்ஸ்னு சொல்லணும். செகண்டரி வேலன்ஸ்ன்றது மெட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்ட் பண்ணியிருக்கோம். அது சாலிட் லைனை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா லிகான்ஸை ஆக்ட் பண்ணுது. லிகான்ஸ் அப்படின்றது எ பேர் ஆஃப் எலக்ட்ரானை மெட்டலுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாண்டு என்ன பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டா இல்லை கோவலன்ட் பாண்டா இல்லை அயானிக் பாண்டா, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல. ஆனால் இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பேர் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு லிகாண்டும் ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ மெட்டல் லிகான் கிட்டேருந்து எலக்ட்ரான்ஸை வாங்குது. அப்போ லிகானை நான் இந்த சைடு எழுதிக்கிறேன், NH3. இது என்ன பண்ணுது அப்படின்னா 2 எலக்ட்ரானை கொடுக்குது. யாருக்கு அப்படின்னா மெட்டலுக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எதை டுவர்ட்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் மெட்டல். எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்குது, 2 எலக்ட்ரான், எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் மெட்டல். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், அதை இண்டிகேட் பண்ணணும். மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணணும். இது புக்கில் கொடுக்கல, அதனால் நான் போடலை. ஆனால் இது கரெக்ட், இதுதான் கரெக்ட். இப்படி போடணும். எலக்ட்ரான்ஸு லிகான் கிட்ட இருந்து மெட்டலுக்கு வருது அப்படின்னு சொல்லணும், இண்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர்லேயே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னர் ஸ்பியரும் அவுட்டர் ஸ்பியரும். இன்னர் ஸ்பியரில் தான் லிகான்ஸ் இருக்கும், அவுட்டர் ஸ்பியரில் தான் இந்த வெளியில் இருக்கிற அயான்ஸ், பாசிட்டிவ் அயானாக இருக்கலாம், நெகட்டிவ் அயானாக இருக்கலாம், அது வெளியில் இருக்கும். ஸோ இதுதான் வர்னர்ஸ் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். இப்போது நமக்கு அந்த ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது ஏன் வந்து 3 AgCl கொடுத்துச்சு, 2 AgCl ஏன் கொடுத்தது அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். இதனுடைய ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் தான். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதாவது COCl3 6NH3 இருக்குல்ல, இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா NH3 இருக்கும், காம்ப்ளெக்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா Cl3 இருக்கும். அப்போ இது ரெண்டாக நான் உடைக்கும் போது எப்படி பிரியுது அப்படின்னா இந்த 3Cl மைனஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ப்ளஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குது, CONH3 இது 6 டைம்ஸ், இதனுடைய மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3+ இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அயானாவும் சிம்பிளாக இருக்கிற இந்த Cl மைனஸும் பிரிஞ்செடுது.
அதனால தான் நமக்கு இந்த பிகினிங்கில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா 3 times AgCl ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அதான் மீனிங். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 6NH3 ஆகும் 3Cl- ஆகும் இருக்குது. ஆனால் Cl- ன்றது தனியாக பிரிஞ்சு வரதுனால தான் நமக்கு 3 times சில்வர் குளோரைட் precipitate ஆகுது, ஒயிட் கலர் precipitate. ஸோ இதோட ரியாக்ட் பண்ணுது. 3 times நான் என்ன பண்ணுறேன், AgNO3 எடுத்துக்கிறேன், சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறேன். இந்த 3 times AgNO3 ரியாக்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஏஜும் Ag ப்ளஸ்ஸாக வரும், NO3 மைனஸாக வரும். ஸோ இந்த Clலும் இந்த Ag ப்ளஸ்ஸும் சேர்த்துனீங்கன்னா AgClன்னு சொல்லிட்டு 3 times வரும். ஸோ 3 times நமக்கு என்ன வருது அப்படின்னா AgCl தான் வரும், நாட் AgNO3. 3 times AgNO3 எடுத்துக்கிறோம். 3 times சில்வர் குளோரைட் ஒயிட் கலராக precipitate ஆகுது. ஸோ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த Cl வெளியில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது, ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப். இப்போ அடுத்து செகண்ட் டெஸ்ட் டியூப் போவோம். செகண்ட் டெஸ்ட் டியூப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் இருக்கும். CONH3 6 times Cl3 ஃபஸ்ட் டெஸ்ட் டியூப்பில் சொன்னேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 5 வந்துடும், ஒரு Cl இதுக்குள்ளே வந்துடும், வெளியில் Cl3 சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல Cl2 தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த டெஸ்ட் டியூப்பில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா CONH3 5 times தான் இருக்கும். இதில் ஒரு Cl உள்ளே வந்துருச்சு, அப்போ வெளியில் Cl2 தான் இருக்கும். ஒரு NH3 இங்கே இல்லை, அது வெளியில் போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், CONH3 5 times தான் இருக்குது, 2 Cl தான் இருக்குது. இதை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணேன் அப்படின்னா 2 Cl- தான் வெளியில் வரும். அதனால தான் செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 time AgCl ஃபார்ம் ஆகுதுன்னு பிகினிங்கில் படித்தோம். இதுவும் ஒயிட் precipitate தான், ஆனால் 2 moles. இப்போ இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஆகிடும், உள்ள Cl2 வந்துடும், வெளியில் ஒரு Cl தான் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸு தேர்டு டெஸ்ட் டியூப் சொன்னோம் இல்லையா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா CONH3 4 times தான் இருக்கும், Cl2 times உள்ளே வந்துடும் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே, வெளியில் ஒரே ஒரு Cl தான் இருக்குது. இதை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு Cl- தான் வரும். இது சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ப்ராடக்டில் ஒரே ஒரு AgCl தான் வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 3 விதமான டெஸ்ட் டியூப் சொன்னேன். 3 டெஸ்ட் டியூப்லேயும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 times, செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் 2 times AgCl, தேர்டு டெஸ்ட் டியூப்பில் ஒரு டைம் AgCl வரும். ஸோ இந்த AgCl வரதை பொறுத்து அவுட் சைடு த காம்ப்ளெக்ஸில் எத்தனை Cl இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உள்ள எத்தனை லிகான்ஸ் இருக்குது, என்னென்ன லிகான்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதையும் இப்போயும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். வெர்னர்ஸ் தியரியோடைய லிமிட்டேஷன்ஸ், இந்த வெர்னர்ஸ் தியரி முடிஞ்சது இதோட, இதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதையும் இப்போ பார்க்கலாம். மெயினான லிமிட்டேஷன் அப்படின்னா இது எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த பாண்டிங் நேச்சரை சொல்லிச்சு தவிர ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸும் ஒரு கலராக இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த கலர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஆன்சர் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு லிமிட்டேஷனாக சொல்லலாம். அடுத்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணலை. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா மேக்னெட்டில் சில சப்ஸ்டன்ஸை வச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும், சில சப்ஸ்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையா அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது ஒரு முக்கியமான ட்ராபேக். இதை ஓவர் கம் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அடுத்த தியரி டெவலப் ஆகுது இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில், அதுதான் வேலன்ஸ் பாண்ட் தியரி. அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.